ஹலோ ஸ்வீட்டீஸ், அனைவருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள். வணக்கம். அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் பொங்கல். பழசெல்லாம் போயிட்டு புதுசாக வரணும் இன்னைக்கு. இந்த வருஷம் எல்லாமே ஹாப்பி பொங்கலாக இருக்கணும் உங்களுக்கு. போகி இன்னைக்கு. ஸோ பழசு போயிட்டு பழைய எண்ணங்கள் எது இருந்தாலும் கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக நம்ம ஆரம்பிப்போம். ஸோ அனைவருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு பொங்கல் வீடியோ, நாளைக்கு பொங்கல் இதில் சொல்கிறேன். இப்போ அட்வான்ஸ் விஷஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அது சொல்லலை. பீக்கங்காய் துவையல். பீக்கங்காவோட தோல் பண்ணி அதில் துவையல் பண்ண போகிறோம் இன்றைக்கி. சும்மா அது நாரெல்லாம் எடுக்கணும், கொஞ்சம் கஷ்டம்தான், பொறுமையாக செய்யணும். நல்லா, ஆனால் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ அதில் என்னென்ன ஆட் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பதத்தில், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் கொஞ்சம் பீக்கங்காய் தோலுக்கு வந்து கொஞ்சம் காரம் இருந்தாலும் நல்லாயிருக்கும். லேசாக இது போல் எண்ணெயில் வதக்கினா போதும், கருகக்கூடாது. மிளகாய் கொஞ்சம் நேரம் கூட இல்லைல்ல, சும்மா அப்படி எண்ணெய் சூடு ஆக்கி லேசாக கருப்பாயிடும். பீக்கங்காய் வாங்கினா பிஞ்சாக வாங்குங்க. தோல் எப்படியும் தூக்கி போடாதீங்க. அதில் இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தது பூண்டு. ஆனால் இதெல்லாம் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டாலும் ஆற வைக்கணும்ல. ஆற வச்சு தான் அரைக்கணும். அப்புறம் தாளிக்கணும். பூண்டு இஞ்சியெல்லாம் நல்லாவே வைங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே சுத்தம் பண்ணி கழுவி தண்ணி ட்ரை பண்ணிவிட்டு போட்டு தான் வதக்கிட்டுருக்கேன். இந்த மாதிரி நேரம் வரணும்ல, ரொம்ப கருகவும் கூடாது. இஞ்சியும் இதுவும் கலர் மாதிரிலாம் வந்துட்டால் போதும். புளி வந்து லேசாக தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து மண் இருக்கும், ஓடு நார் எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு போடும்போது எண்ணெயாக தான் இருக்கும். தண்ணியாக இருக்கும், அது பார்த்துக்கலாம். கொஞ்சம் லேசாக போட்டோம். எதுவுமே எண்ணெயில் வதக்கி செய்யுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பே தேவையில்லை, இது செய்தோம்னா துவையல் போட்டே பிசைஞ்சு சாப்பிடலாம். பீக்கங்காய் எல்லாமே ஃபுல்லாக சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதில் நார் இருக்கும், நார் பார்த்து எடுத்துங்க. தோல் மட்டும் தனியாக அரைச்சாக்கா ஒரு மாதிரி ஒட்டும் கையில். துவையல் எப்பயுமே ஒரு மாதிரி குழகுன்னு இருக்கும். வதக்கி இதில் போட்டுடணும். வதக்கி போடுறத விட இது கூட வந்து கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், புதினா கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது
இது தனியாக அரைச்சோம்னாக்கா ஒரு மாதிரியாக ஒட்டும். எண்ணெயில் நல்லா வதக்கணும். நல்லா வெந்ததுனா தான் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வெந்துச்சு. இந்த டைமில் கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலை போடணும். கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, இப்போ எல்லாமே ரொம்ப நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துடுது. இது ஆற வச்சு உப்பு போட்டு கல் உப்பு போட்டு தான் அரைக்கணும். அரைச்சி எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு தாளிக்கும் போது பொறுமையாக செய்யணும். நான் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உடம்புக்கு நல்லது. சாப்பாடு வச்சுட்டு குழம்பே தேவையில்லை, துவையல் போட்டே பிசைஞ்சு சாப்பிட்றலாம். தொட்டுக்க ஏதாவது தம்பி வந்து இதுக்கு தொட்டுக்க 65 கேட்பான். சிக்கன் 65 கேட்பான். நல்லாயிருக்குமா? ஆரம்பிக்கணும். அவ்வளோதான். தேவையான அளவு இது வந்து உப்பு போட்டிருக்காங்க, கல் உப்பு போட்டிருக்காங்க அம்மா. போட்டு அதை அரைக்கணும். அரைச்சாச்சு இல்லைம்மா? அரைச்சதை காமி கொஞ்சம் நைஸாக அரைச்சி இப்போ தாளிக்கிற டேஸ்ட்டாக இருக்குது. உளுந்து வெள்ளை உளுந்து அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. கொஞ்சம் கலர் கடுகு, கொஞ்சமாக சீரகம் போட்டுங்க, நல்லா வாசனைக்கு நல்லாயிருக்கும். தாளிச்சது ஃபுல்லாக போட்டுக்கோ.
ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் யூடியூப் பற்றி. ம் யூடியூப் வந்து ஆரம்பித்த உடனேலாம் இன்கம் வராது ஸ்வீட்டிஸ். ஏன்னா நிறைய பேர் அது நினைக்கிறாங்க, அதாவது யூடியூப் ஆரம்பித்து ஏதோ ஒரு கண்டென்ட் போட்டோன்னா உடனே இன்கம் வரணும். அப்படி வராது. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும், வாட்ச் டைம் ஹார்ஸ் இருக்குது, அது எல்லாமே பண்ணி தான். ஸோ இது வீடியோ பார்த்து சப்போஸ் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க, ஸோ உங்களுக்கும் யூடியூப் ஆரம்பிக்கணுன்றதுனா ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணி பண்ணுங்கள், ஆனால் உடனே இன்கம் வராது. ஸோ அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது, யூடியூப் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் முடிச்சாதான் நீங்கள் அந்த மானிட்டைசேஷன் அந்த இன்கமே வர ஆரம்பிக்கும். அதுவரை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஏதாவது கண்டென்ட் போடுறதா இருக்கும். ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் யூடியூப் ஆரம்பிச்சோன்னே இன்கம் பார்க்குறீங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு சொல்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது போல் பொறுமையாக கொஞ்சம் செய்து ட்ரை பாருங்க. பண்ணுங்க. கஷ்டம்னு நினைக்காதீங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அல்வா மாதிரியே இருக்குது பாரு. அவ்வளோதான். அவ்வளோதான். லஞ்ச் இன்னைக்கு க்ளீன் முடிச்சாச்சு. பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். பொறுமையாக இஞ்சி பூண்டு நார் எடுக்கணும். ஏன்னா புளி வந்து நம்ம கொட்டை எடுக்கலை, சுத்தமான புளிக்கு இந்த மிஷின் புளி தான் வருது. அதில் ஓடு இருக்கும். கலரி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு சிம்மிலே வச்சு கலரி விடுங்க. இதில் ஏதாவது தண்ணி ஏதாவது இருந்ததுனாக்கா ட்ரை ஆகும். அவ்வளோதான். அவ்வளோதான். சாதம் நல்லா வடித்து சுட சாதம், இட்லிக்கு தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். சைடிஷ் வந்து பையன் வந்து சிக்கன் 65 கேட்பான். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மோர் மிளகா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் தோல் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக துவையல் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வீட்டிஸ் இதுவரை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஓகே, டாட்டா, பை பாய். அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. தேங்க்யூ, பாய்.